பித்தப்பை கல் வராமல் இருக்கணுமா? அப்போ கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கங்க. பித்த நீரில் இருக்கிற முக்கியமான பித்த அமிலங்கள் கொழுப்புலிருந்து தான் உருவாகுது. இந்த பித்த நீரோட முக்கியமான வேலையே கொழுப்பு செரிமானம். பித்தப்பை கல்லீரலிருந்து உற்பத்தியை வரக்கூடிய பித்த நீரை சேகரித்து வைக்கவும் அந்த பித்த நீரை கான்சன்ட்ரேட்டட் பண்ணவும் தான் முக்கியமான வேலையை செய்யுது. பித்தப்பை கல் அப்படின்றதே கொழுப்பினால் உருவாகக்கூடிய கல் தான். அளவுக்கு அதிகமான கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கிறது தான் முதல் காரணமாக பார்க்கப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் நிறைந்த வனஸ்பதி உணவுகள், அதே மாதிரி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உள்ள மாமிச உணவுகள், மாமிச கொழுப்புகள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது தான் நமக்கு பித்தப்பை கல் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இதை தாண்டி முறை தவறிய உணவு, காலந்தவறிய உணவு, அளவுக்கு அதிகமான பட்டினி, விரதம், இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம பித்தப்பையில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிக்கூடிய பித்த நீர் உபயோகப்படாமல் இருக்கிறதுனாலையும் ஈஸியாக பித்தப்பைக்கல் உருவாக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பித்தப்பைக்கல் வராமல் தடுக்கிறதுக்கான உணவு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.